ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிக் பாஸ் தொடங்கியாச்சு. நேத்து முதல் இன்ட்ரோடக்ஷன் ஷோலே பாத்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லைங்க, நம்ம விஜேஎஸ் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கமல் ஒரு பொசிஷனை இவர் ஓவர்டேக் பண்ணுவாரா இல்ல அவரோட கம்மியா பண்ணுவாரா? ஏன்னா கமல்ன்றவரு ஒரு லெஜெண்ட் இல்லையா? அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 சீசன் பண்ணியிருக்காரு. இப்போ விஜய் சேதுபதி புதுசா வராரு. ஸோ அவர் ஈக்குவலா பண்ணுவாரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள்லாம் எழுந்துருச்சு. ஆனா இறங்கின உடனே முதல் பாலே 6 அடிக்கிறாப்புல. அந்த மாதிரிங்க, அதாவது ஸ்பான்டேனியஸ். நீ எந்த கேள்வி கேட்டாலும் உனக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுவாப்புல. இப்ப ஆடியன்ஸ் யாருன்னா இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க, ஏதாச்சும் ஒன்று பேசுறான்னு சொல்லி நல்லா கை தட்டினாங்கன்னா, ஏங்க இப்பவே கை தட்டி ஏத்தி விட்டுறாதீங்க. இது போல டைலாக்லாம் பயங்கரமா இருந்துச்சுங்க. அது போல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ஆனந்தி கண்டஸ்டண்டா இருக்காங்க. அவங்க என்ன சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க நெகட்டிவிட்டிலாம் நீங்க எப்படி சார் நீங்க இது பண்றீங்க, அது எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் ஆக்சுவலா சூப்பரான ஒரு பதில் சொல்லியிருந்தார். எனக்கு ஒருத்தருக்கும் 10 வருஷமா எங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல 10 வருஷமா போயிட்டே இருக்கு. ஒரு நாள் நாங்க பேசி தெரிஞ்சுக்கணும், நல்லவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தெரிஞ்சுக்கணும். அது போல தாங்க எனக்கு 1008 வேலை இருக்குதுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் நல்லவன், என்ன இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரியல வச்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதான் நெகட்டிவிட்டிலாம் கடந்து போயினே இருக்கணும். நம்மளுக்கு அந்த கொடுத்த வேலை என்ன வேலை பார்க்கணுமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா லைஃப் இஸ் ஷார்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருந்தாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி மெர்சல் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். ஆடியன்ஸ்லாம் பிரம்மாண்ட கை தட்ட ஆரம்பிச்சு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தையும் பண்ணிட்டாப்புல வந்த உடனே. யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம கவுண்டம்பாளையம் ரஞ்சித்தை. ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறார். சார் நீங்கள் படம்லாம் முன்னாடிலாம் சூப்பராக நடிச்சிருந்தீங்க சார். அதாவது உங்களை பார்த்தாலே ஒரு அண்ணன் தம்பி ஒரு பூஸ்ட் ஏற்படும் எங்களுக்கு எல்லாருக்குமே, பப்ளிக் எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சு. ஏன் நீங்கள் அந்த மாதிரி படத்தில் நடிக்கல? ஆக்சுவலாக உங்களுடைய பீஷ்மர்ன்ற படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பீஷ்மர்ன்ற படம் சூப்பராக இருக்குங்க. அதாவது அவர் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு, போலீஸாக நடிச்சிருப்பாரு. ஒரு போலீஸாக எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது சூப்பரா தெளிவா காட்டுறப்போ. ஸோ அதை பத்தி விஜய் சேதுபதி பேசுறாரு. நீங்க ஏன் கவுண்டம்பாளையம் படத்துல வச்சீங்க? அதாவது இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் பேஸா இல்ல நாங்க உங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கணுமா நீங்க எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தப்புனா திருத்திக்க தாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா சொல்றாப்புல. அது போக பாத்தீங்கன்னா கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் கேட்பார் ஒரு கேள்வி, யார் வந்திருக்கான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்காங்க, சரி அவங்ககிட்ட மைக்கு கொடுங்கன்னு கேட்டதுக்கு உடனே அவர் என்ன கேட்கிறாரு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சாப்பிட்டேன். உடனே அவரே சொல்லிக்கிறாரு, எங்க ஊர்ல எல்லாம் நாங்க இப்படிதாங்க கேட்போம். உடனே நம்ம ஆள் சொல்றாப்புல, ஏன் எங்க ஊர்ல கேட்க மாட்டாங்களா? எல்லா ஊர்ல தாங்க கேட்பாங்க, ஏன் எங்க ஊர்லன்னா வராத போன்றுவாங்களா? செம்ம டைலாக். அதான் பஞ்சு. அதாவது இதோ கமலா இந்த இடத்துல இருந்தாலும் வச்சுங்களேன், இந்த கோவையை பத்தி அதிகமா பேசுறாங்க. ஆமா, கோவை மக்கள் எல்லாம் ரொம்ப பாசமானவங்க சொல்லிட்டு அங்க ஓட்டு கலெக்ட் பண்ணிருப்பாப்புல. ஆனா விஜய் சேதுபதி பண்ணல, ஸ்பான்டேனியஸா சும்மா அடிச்சு தூக்குறாப்புல. கன்ஃபார்ம் சொல்றேன், நீங்க 7 பிக் பாஸ் ஷோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 8வது ஷோ பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. அதுக்கு ஒரே பர்சன் இறங்குறதுன்னா நம்ம விஜேஎஸ் மட்டும்தான். ஏன்னா பேசுற பேச்சே தெரியுதுங்க, ஆளு பின்றாப்புல. நீங்க எது கேட்டாலும் அதுக்கேற்ற தரமான ஒரு பதிலடி தராரு. இல்ல உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா பேசுறதும் சரி, எல்லாமே பக்காவா பண்றாப்புல. அதாவது நேத்து நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு கண்டிப்பா ஃபைனல்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதை பார்க்கும் போது தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு ஏதாவது சிம்பிளியா அவங்க பாத்தீங்கன்னா ஈஸியா பேசுறது, அதாவது மத்தவங்க கூட நடந்துக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 3 கண்டஸ்டன்ட் சூப்பரா இருக்காங்க, சிறப்பாகவும் பண்றாங்க. அவங்க பார்க்கும் போதே ஒரு அட்ராக்டிவ் வருது. இப்பவே ஆர்மியில ஆரம்பிச்சிருவாங்க போல. அது வேற யாரும் இல்லைங்க, ஆர்ஜே ஆனந்தி ஒண்ணு, அப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துக்குமார். இந்த 3 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா இந்த பிக் பாஸ் டைட்டில் அடிப்பாங்கன்றது நான் டைரக்டாவே சொல்றேன். ஏன்னா 3 பேருமே பாத்தீங்கன்னா அவங்க பேசுற பேச்சிலே தெரியுது அவங்க எதுக்காக வந்திருக்காங்க. தெளிவான பேச்சு இருக்கு. நான் எதுக்கு வந்திருக்கேன், நான் என்ன பண்ண போறேன், பிக் பாஸால எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதை சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதுவும் முத்துக்குமார் அள்ளிட்டாப்புல யூடியூபர். அவரு ஆக்சுவலா அவர் பேசுற தமிழும் சூப்பரா இருக்கும். அவரு சொன்னார், இது தமிழ் தான் எனக்கு அறம் கத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருப்பாப்புல. பழமொழியில சொல்றாப்புல சூப்பரா. அதாவது அவங்க அம்மா, இவருக்கு மேல அவங்க அம்மா பிரமாதமா பேசுறாங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த 3 கண்டஸ்டனும் சரிங்க, அதாவது வீட்டுக்குள்ள போகும்போது சரி, மத்தவங்க கிட்ட அதாவது வெல்கம் பண்ணும் போது அவங்க பேசுற பேச்சுகளும் சரி, ரொம்ப உண்மையாவே சூப்பரா இருக்கு. அதாவது நம்மளுக்கே தோணும் இவங்க கூட நம்ம பழகணும் போல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கண்டிப்பா எனக்கு கிடைச்சுன்னு சொல்லாங்க. அதுவும் அங்க சௌந்தர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க கண்டஸ்டண்டா. அவங்க வாய்ஸ் பாத்தீங்கன்னா கோல்டானா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி கேட்கறாரு, இதான் உங்க வாய்ஸ்? ஆமா இதான் வாய்ஸ். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா தான் பேசுறீங்க. அவங்க வாய்ஸ் எல்லாம் மாத்தி பேசுறாங்க.
ஏன்னா ஏகப்பட்ட கிரிட்டிசைசிங் தாண்டி ஏகப்பட்ட ஃபெயிலியரை தாண்டி அந்த வாய்ஸால தாண்டி இந்த அளவுக்கு வராங்கன்னா அது உண்மையிலே அவங்களை பாராட்ட வேண்டியது. அதே போல பார்த்தீங்கன்னா அந்த சௌந்தர்யான்றவங்க என்ட்ரான உடனே அவங்க வாய்ஸை வச்சு கேட்குறாங்க, ஏன் நீங்க கோல்டில் இருக்கீங்களா, ஏன் அந்த வாய்ஸ் இந்த மாதிரி பேசுறேன்னு கேட்டது, இல்லைங்க என் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க பயங்கரமா ஸ்ட்ராங்கா சொல்லும் போது அங்க இருக்கவங்கலாம் வந்து சாரிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வாய்ஸை வச்சு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி வரும்போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அது போக பாத்தீங்கன்னா, அதாவது கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் சும்மா இப்பவே நான் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கெத்து காட்டுறதுக்கும் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னா, கேமரா காட்டுறதுக்காக என்ன பண்றாங்க, இப்ப தன்னை தானே வந்து ஒரு பில்டப் கொடுத்துன்னு வந்து சண்டே கிரியேட் பண்றாங்க. ஏன்னா இப்பவே அவங்க மேல வந்து ஃபோக்கஸ் ஆகணுக்காக சும்மா வந்து சம்பந்தமே இல்லாம வந்து பேசுறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு, இவங்க திடீர்னு இல்ல நான் ஒத்துக்க முடியாது, நான் வந்து நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதாவது ஜென்ஸ் கிட்ட வந்து கேட்கறாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வேற லேடிஸ் வேற. அதாவது போன வாட்டி பார்த்துட்டு போல நம்ம வந்து குட்டி பிக் பாஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பிக் பாஸ்லாம் இருந்தாங்கல்ல, சின்ன ஸ்மால் பிக் பாஸ் ஹவுஸ், பெரிய பிக் பாஸ் ஹவுஸ், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. இங்கே பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வேற லேடிஸ் வேற தனித்தனியா பிரிச்சாச்சு. ஸோ ரெண்டு வீடு மாதிரி தான். ஸோ செப்பரேட்டா இருக்கணுங்க, அவங்களுக்கு தான் போட்டி நடக்க போகுது. ஸோ வந்து இவங்க எடுத்த டிசிஷன் எடுத்தாச்சு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்ணி இப்பவே தன்னை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இது ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சரி பார்க்கலாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர், அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா, டேரக்டா வந்து விஜய் சேதுபதி சொல்றாரு, சார் நானும் வீரன் சார், கண்டிப்பா வந்து யாருன்னா ஒருத்தர் டார்கெட் பண்ணி கண்டிப்பா நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன அது வீரம், அதுனா ஆம்பளை பொம்பளை தனித்தனியா பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கலாயை ஒன்று போட்டாப்புல. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப பேச என்ன சொல்ற விஜய் சேதுபதி, நீங்க பாரு நீ வந்து ரொம்ப பேசுனா அப்புறம் அதையே உனக்கு திரும்பிடும், அதனால பார்த்து நீ பேச மட்டும் குறைச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆஃப் பண்ணி அமைச்சிருவாப்புல. அதெல்லாம் வந்து வேற லெவல் டைமிங்கு. அதாவது இந்த அருணாவும் இந்த ஜாக்லினாலையும் பாருங்க கண்டிப்பா வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர்ல இருந்து வந்திருக்காப்புல ஒரு சின்ன பையன் வந்து இந்த கானா பாட்டு பாடுறவர். அவர் பார்த்தோன்னா இப்போ சைலண்டா இருக்காரு, நல்ல துடுக்கா பேசுறாரு, அவர் எப்படி விளையாட போறான்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டீமே வந்து ஒரு பக்காவா ஒரு கோஆர்டினேட் பண்ணி அவங்க கிட்ட பேசுறவர், ஃபன்னா பேசுறதும் சரி, ஒரு ஜாலியா ஒரு கோஆர்டினேஷன் பண்றதுல வந்து நம்ம தீபக் வந்து சூப்பரா பண்றதுன்னு சொன்னாங்க. தீபக் ஆல்ரெடி தெரியும், அவர் வந்து பழைய காலத்து ஆங்கர், ஏன்னா அந்த காலத்துல இருக்காரு. ஆளும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காப்புல. அதாவது நம்ம அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி விஜய் சேதுபதி கேட்பாரு, நீங்க ஏங்க இப்படியே இருக்கிறீங்க, நான் இல்ல சார் நீங்க தான் சார் அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாத்தி பேசிக்கிறாங்க. பட் ஆனா வந்து தீபக் வந்து அதையும் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணி பண்றாரு. அதாவது அந்த டீம்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபன்னியா ஜாலியா கொஞ்சம் அட்ராக்டிவா பண்றது பாத்தீங்கன்னா தீபக் பண்றாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி கூட நடிச்சிருந்தாங்க அந்த சஞ்சனான்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ணல, அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை, ஏன்னு தெரியல, பாவம் குழந்தை வந்து வந்த வேகத்திலேயே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து இங்க சொல்லியிருப்பாப்புல 24 ஹவர்ஸ்ல ஒருத்தவங்க வெளியே போவாங்க, அது யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சஞ்சனா வந்து வெளியே போடுறாங்க. பாவம் குழந்தை, விஜய் சேதுபதி சொல்லிதான் அனுப்புவாருமா, நல்லா விளையாடுமா, நல்லா விளையாடுனா சப்போர்ட் பண்ணுவோம், நல்லா விளையாடலன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாக அமைச்சிருப்பாங்க. அந்த குழந்தையும் போயிட்டு ஜாலியா ஆசையோட போச்சுங்க. எந்த ஆசையோட எப்படி போச்சோ அதே மாதிரி ஆசையோட திரும்பி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏங்க 24 ஹவர்ஸ்ல எதுங்க அனுப்புறீங்க, அட என்னங்க நீங்க போங்க. அப்ப என்னன்னா பயங்கரமா இருக்க போகுது. அதாவது 24 ஹவர்ஸ்ல அனுப்புறாங்க, 2 டேஸ்ல அனுப்ப போறாங்களா, 1 வீக்ல அனுப்ப போறாங்களா, இல்ல 2 வீக்ஸ் அனுப்ப போறாங்க. ஏன்னா வந்து ப்ரோக்ராம் வந்து சுவாரஸ்யமா கொண்டு போறதுல வந்து விஜய் டிவி கண்டிப்பா சூப்பரா பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ கூட சொல்றேங்க, விஜேஎஸ் நடத்தக்கூடிய இந்த பிக் பாஸ் 8 கண்டிப்பா வேற லெவல்ல போகுது. 100% தூக்கி கிழிக்க போறாங்க. வாங்க நம்ம அடுத்த நாளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். டே 1லயும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவிக்ஷன், யார் எவிக்ஷன் ஆனான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. நம்ம டே 2ல என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம்.